பீகார் மக்களுக்கு நிதிஷ்குமார் துரோகம் செய்துவிட்டதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதா தளம், லாலுவின் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் ஆகியவை இணைந்து மெகா கூட்டணி ஆட்சி நடைபெற்று வந்தது. ஊழல் புகாரில் சிக்கிய லாலுவின் மகனும் துணை முதல்வரான தேஜஸ்வியை பதவி விலக வேண்டும் என்று நிதிஷ்குமார் வலியுறுத்தி வந்தார். இதனை ஏற்க அவர் மறுப்பு தெரிவித்ததால் முதல்வர் பதவியை நேற்று ராஜினாமா செய்த நிதிஷ்குமார் பாஜக ஆதரவுடன் இன்று மீண்டும் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் பீகார் மக்களுக்கு நிதிஷ்குமார் துரோகம் செய்துவிட்டதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். நிதிஷ்குமார் ஒரு சந்தர்ப்பவாதி என்றும் சுய நன்மைக்காக அவர் இத்தகைய நடவடிக்கையை எடுத்துள்ளதாகவும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். நிதிஷ்குமார் முதலமைச்சராக பதவியேற்றதில் ஐக்கிய ஜனதா தள கட்சியின் தலைவர் சரத் யாதவுக்கு உடன்பாடு இல்லை என்று கூறப்படுகிறது.